Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.7க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் 2.24 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதில் கண்டினியூ 2.25லேருந்து ரிமைனிங் கொஸ்டின்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ 2.25 பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் தேவை. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது பாருங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போலார் ஃபார்ம். ஸோ போலார் ஃபார்ம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Z = R × cos θ + I sin θன்னு இருந்தால் தட் இஸ் போலார் ஃபார்ம். அதில் ஒரு 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது பேசிக்காக. ஸோ அது என்னன்றது பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி 1, இஃப் Z = this அப்படின்னா தென் Z inverse equal to 1/r into cos theta minus I sin theta. அதாவது Z வந்து நம்மளுக்கு x plus iy னா Z inverse என்ன எழுதுவோம்? x minus iy. இமேஜினரி பார்ட்டோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம். இந்த சிமிலர் மேனர் ஐக்கு பதில் minus i and rக்கு பதில் 1/r. this is your Z inverse. then property 2 என்ன அப்படின்னா if Z1 equal to r1 cos theta 1 plus I sin theta 1, Z2 equal to r2 into cos theta 2 plus I sin theta 2 அப்படின்னு இருந்ததுன்னா then product of these two Z1 into Z2 is nothing but r1 r2 into cos theta 1 plus theta 2 plus I into sin theta 1 plus theta 2. அதாவது இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணிங்கன்னா cos a plus b sin a plus b ஃபார்மில் வரும். ஸோ அதுதான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. தென் ப்ராப்பர்ட்டி 3 என்ன அப்படின்னா Z1 வந்து r1 cos theta 1 plus I sin theta 1, Z2 வந்து r2 into cos theta 2 plus I sin theta 2ன்னு இருந்துச்சுன்னா Z1 by Z2 is nothing but r1 by r2 into இது ரெண்டோட மைனஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ 3 விஷயம். ஒன்று Z இன்வர்ஸ்னால் 1/r into இமேஜினரி பார்ட் சைனு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா r1 r2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு θ 1 plus θ 2 அப்படின்னு வந்துடும். ரெண்டையும் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா r1 by r2 into θ 1 minus θ 2 அப்படின்னு வந்துடும். தட் இஸ் தி திங். ஓகே, இந்த 3 ப்ராப்பர்ட்டி நமக்கு பேசிக்காக தெரியணும். இப்போ இதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.25 என்ன அப்படின்னா ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ. அகெயின் பாருங்கள், r into cos θ 1 plus I sin θ 1, அதே மாதிரி θ 2 plus I sin θ 2 ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ சால்வ் பண்ண வேண்டியதான் சொல்யூஷன். ஸோ டு ஃபைண்ட் என்ன நம்மளுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் இந்த ரெண்டோட ப்ராடக்ட், தட் இஸ் 3/2 into cos π/3 plus I sin π/3 into 6 into cos π/6 plus I sin π/6 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். தென் இந்த நம்பர் இன்ட்டு இந்த நம்பர், தட் இஸ் தி ப்ராடக்ட், ரைட்? r1 into r2 plus cos of θ 1 θ 2. இதுதான் நான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் நேராக கூட எழுதிக்கலாம். r1 into r2 இதை மல்டிப்ளை பண்ண என்ன, cos π/3 into cos π/6. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ என்ன வரும், this into this cos 5/3 into 5/6. ஓகே, π/3 into 5/6. இது என்ன ஆகும், 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3s are 9. ஸோ this into this, ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டோட ப்ராடக்ட், அடுத்து this into this, அடுத்தது இது ரெண்டு அண்ட் இது ரெண்டு, 4 டேர்ம், ரைட்? ஸோ I into cos π/3 plus I sin π/3, I sin π/3 into cos π/6, I square, I into I என்ன ஆகும், I square sin π/3 into sin π/6. okay, so that is the value. அப்போ 9 into cos of π/3 cos π/6 minus sin of π/3 into sin π/6. ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்திங்கன்னா I square வேல்யூ -1, that is this. ஓகே, சிமிலர்லி I காமனாக எடுத்திங்கன்னா you will get this one. இதை தான் நம்ம அந்த ஃபார்முலாவில் எழுதியிருந்தோம். என்ன எழுதியிருந்தோம், cos of θ 1 plus θ 2 plus I sin of θ 1 plus θ 2. இதை நீங்கள் நேராக கூட எழுதிக்கலாம் by using that formula. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ண ஃபார்மேட் எழுதியிருக்கேன். cos a plus b equal to cos a cos b minus sin a sin b. Similarly, sin a plus b is nothing but sin a cos b plus cos a sin b. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு எல்சிஎம். ஸோ 9 into இதோட எல்சிஎம் என்ன வரும், இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 6 ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் 6, இங்கே 2π plus 5π ஆட் பண்ணிங்கன்னா 7π plus I into sin of 7π/6. ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், இந்த 7πயை இன் டர்ம்ஸ் ஆஃப் 6ஓட மல்டிப்ளை எழுதுகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம், 6π plus π divided by 6. அதே மாதிரி இதையும் 6π plus π/6. அடுத்து 6 தனித்தனியாக செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9 into cos of π plus π/6 plus I sin of π plus π/6 அப்படின்னு வந்துடும். தென் cos of 180 minus theta, 180 plus theta வந்து என்ன, that is cos of π plus theta is minus of cos theta. அதே மாதிரி sin of π plus theta is minus of sin theta again. okay, or sin cos a plus b cos a minus b sin a plus b அந்த ஃபார்முலாவில் போட்டிங்கனாலும் you will get this. ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும். இல்லை அந்த குவாட்ரண்ட்டில் வச்சும் பேசிக்கலாம்ல. ஸோ 180 plus thetaனா அது எங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்குமா, இங்கே ஆல் சில்வர், இங்கே tan தான் பாசிட்டிவ், tan காட்டு தான், அப்போ காசு வந்து நெகட்டிவ். சிமிலர்லி சைனும் நெகட்டிவ், ஏன்னா tan மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகே, ஸோ அதனால தாங்க எழுதியிருக்கோம். அப்போ which becomes minus of cos π/6 minus I into sin π/6. ஓகே,
then cos pi by 6 என்ன root 3 by 2. ஸோ அப்போ minus of root 3 by 2 minus I by 2 ஏன்னா இது வந்து 1 by 2. ஓகே ஸோ ஃபைனலி இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 9 root 3 by 2 minus 9 I by 2 which is in the rectangular form. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. இதுதான் நம்மளோட கொஸ்டின். அதை மல்டிப்ளை பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்மில் எழுத சொன்னாங்க, எழுதியாச்சு. ஓகே அடுத்தது டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் டிவைட் பண்ணி ரைட் இன் தி ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஓகே ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம் கிவன் வேல்யூ டிவைடட் பை இதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்க விஷயம் தான். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், R1 by R2 இன்ட்டு ஓகே ஸோ அப்போ 2 by 4 பண்ணிங்கன்னா என்ன ஆகும் 1 by 2 இன்ட்டு காஸ் ஆஃப் θ1 minus θ2. அப்போ θ1 minus θ2 is minus 3 pi by 2 plus I into sin of 9 pi by 4 minus 3 pi by 2 right. θ1 minus θ2. ஸோ அதான நம்மளுக்கு ஃபார்மட். ஸோ அது வேணும்னா கூட இங்கே நம்ம எழுதிக்கலாம் அந்த ரிசல்ட். என்ன ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 or 3. ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்ல 3 ப்ராப்பர்ட்டிஸ் அதில் தான் இருக்கும் பாருங்கள். ஸோ திஸ் ஒன் ரைட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம டிவைட் பண்ணணும். ரெண்டே டிவைட் பண்ணோன்னா R1 by R2 into cos θ1 minus θ2 plus I into sin θ1 minus θ2. ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகே ஸோ அப்போ என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். ஸோ 1 by 2 into cos of 9 pi by 4 plus 3 pi by 2 plus I sin of 9 pi by 4 plus 3 pi by 2. அடுத்து இதை 4 மாற்றணும்னா என்ன பண்ணலாம், இங்கே இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா இட் பிகம்ஸ் 4. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ இது என்ன ஆகும் 6 pi plus 9 pi 15 pi by 4 cos of. ஓகே அதே மாதிரி இதுவும் என்ன ப்ளஸ் I sin of 15 pi by 4 that is the second one. ஓகே தென் இந்த 15 pi in terms of 4ஓட மல்டிப்ளை எழுதணும்னா என்ன பண்ணலாம், நான் இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன். அது எப்படி வரும் ஆக்சுவலி அப்படின்னா 15 pi என்ன பண்ணலாம் 16 pi minus piன்னு எழுதலாமா, the whole divided by 4. அதுக்கப்புறம் ரெண்டே தனித்தனியாக 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ தட் இது கேன்சல் அண்டு 4 pi அப்படின்னு வரும். ஸோ 4 pi minus pi by 4 அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே ஸோ தட் இஸ் திஸ் வேல்யூ. ஸோ அப்போ 1 by 2 into cos of 4 pi minus pi by 4 ப்ளஸ் I sin of இதுவும் என்ன 4 pi minus pi by 4. அடுத்து நம்ம இப்போ தான் 4 pi minus θ என்ன வரும் cos of pi by 4 அப்படின்னு வந்துடும். அடுத்து ப்ளஸ் I sin of pi by 4 this is also ஓகே. இல்லை உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. cos A cos B மைனஸ் sin A மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸா, அப்போ ப்ளஸ் sin A sin B. ஓகே தென் cos pi by 4 என்ன 4 pi என்ன 1. ஸோ திஸ் இஸ் 1. sin 4 n pi வந்து 0. அப்போ இது டோட்டலாக நம்ம கேன்சல் ஒன்லி ரிமைண்ட் வித் cos pi by 4 அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். சிமிலர்லி இதை sin A minus Bயில் போட்டிங்கன்னா வில் கெட் I into sin pi by 4 அவ்வளோதான். ஓகே ஸோ அப்போ 1 by 2 into இது என்ன 1 by root 2 pi by 4ல. Similarly sin pi by 4 is also 1 by root 2. அப்போ 1 by root 2 இது இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா root 2 minus I root 2 divided by root 2 into root 2 வந்து 2. ஸோ இப்படி வந்துடும். ஸோ 1 by 2 into this. அப்புறம் இந்த 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 by 4. ஸோ root 2 minus I root 2 by 4. ஸோ அப்போ தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா root 2 by 4 minus I root 2 by 4. ஸோ x plus iy ஃபார்மில் எழுதியாச்சு which is in the rectangular form. ஸோ அவ்வளோதான் இந்த question number 2.26 over. Okay, so last example of this section 2.27 என்ன அப்படின்னா if z1 equal to x plus iy and arg of z minus 1 divided by z plus 1 equal to pi by 2 show that x square plus y square equal to 1. ஸோ இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், சொல்யூஷன் given என்ன given z equal to x plus iy இது நம்மளுக்கு given. ஸோ அப்போ arg of z minus 1 by z plus 1 equal to pi by 2 இது ரெண்டும் கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. அப்போ z minus 1 by z plus 1 ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதை கார்டீசியன் ஃபார்மில் எழுதலாம். அப்போ இசட்னா என்ன தெரியும் x plus iy. ஸோ அப்போ x plus iy minus 1 divided by x plus iy plus 1. ஸோ அப்போ இதுலேருந்து ரியல் பார்ட் எடுத்திங்கன்னா x minus 1 plus iy divided by x plus 1 plus iy. ஓகே ஸோ அப்போ இதோட காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஏன்னா டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. காஞ்சிகேட் என்ன ஆகும் x plus 1 minus iy divided by x plus 1 minus iy multiply and divide with. ஸோ டினாமினேட்டர் என்ன ஆகும் a plus b into a minus b. ஸோ a square minus b square. நியூமரேட்டர் ஸோ x minus 1 into x plus 1. அடுத்து x minus 1 into iy minus. ஓகே இந்த மைனஸ். ஸோ iy into this and i plus into minus is minus I square y square அப்படின்னு வந்துடும். ஸோ தட் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x square minus 1 because a minus b into a plus b x square minus 1. ஸோ minus ixy ரைட், minus into minus plus plus iy. ஓகே தென் இங்கே என்ன ஆகும் ixy plus ixy plus iy. Then minus 1 I square value is minus 1 minus of minus 1 become plus. So plus y square. And the denominator என்ன ஆகும் a plus b whole square a square plus 2ab plus b square plus I square y square வரும். I square value minus 1 minus minus plus ஆயிரும். So plus y square. Okay.
So z minus 1 divided by z plus 1 equal to x square plus y square minus 1 plus I into this divided by இந்த term. Okay, so இப்படி வரும் ஏன்னா plus ixy minus ixy cancel ஆகி you will get this expression. Okay, so அடுத்து given என்ன கொடுத்திருக்காங்க argument of z minus 1 divided by z plus 1 equal to pi by 2 இதுதான் கொடுத்திருக்காங்க. அப்போ ஆர்க்னா நமக்கு என்ன தெரியும் tan inverse of y by x. y னா என்ன imaginary part. ஸோ அப்போ 2y divided by this இது imaginary part, x square plus y square minus 1 divided by this that is real part. Okay, ஸோ அப்போ imaginary part divided by real part equal to pi by 2ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த tan inverse அங்கே கொண்டு போனால் என்ன ஆகும் tan of pi by 2 வரும். அதுக்கு முன்னாடி இந்த denominator கேன்சல். அப்போ 2y divided by x square plus y square minus 1 வரும் right hand side pi by 2. இந்த tan inverse அங்கே கொண்டு வந்தால் tan pi by 2. So 2y divided by this equal to tan pi by 2. Tan pi by 2 நமக்கு என்ன தெரியும் not defined னா 1 by 0 right. This is 1 by 0 is infinity. அதுதான் not defined சொல்லுவோம். ஸோ அதை 1 by 0ன்னு எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது இந்த எக்ஸ்பிரஷன் அதுக்காக. ஸோ இப்படி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த 0 இங்கேயும் இந்த டேர்ம் இங்கேயும் கொண்டு போனால் என்ன ஆகும் x square 1 into x square plus y square minus 1 is x square plus y square minus 1 0 into anything 0. ஸோ அப்போ ஃபைனலி இந்த 1 ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா x square plus y square equal to 1. ஸோ அதுதான் நம்மளை இங்கே ப்ரூஃப் பண்ண சொன்ன விஷயம். பாருங்கள் x square plus y square equal to 1 ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் 2.27. ஓகே, ஸோ இங்கே நாட் டிஃபைன்டாக இருக்கிறத நான் என்ன பண்ணலாம், ஸோ நாட் டிஃபைன்டாக இருக்குன்னா அதை நான் வந்து 1 by 0 அப்படின்னு எழுதிக்கலாம். பிகாஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதா நாட் டிஃபைன்னா டினாமினேட்டரில் 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 1 by 0 2 by 0 என்ன வேணால் எழுதிக்கலாம். என்னோட கன்வீனியன்ட்டுக்கு 1 by 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் ஐ நீட் டு ப்ரூவ் திஸ். ஓகே, ஸோ அதுக்காக அப்படி எடுத்துட்டோம். தென் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா வில் கெட் திஸ் ஒன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் தி எக்ஸாம்பிள் 2.27 அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் செக்ஷன் as well as this chapter. ஓகே, ஸோ இதோட இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சு அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க அடுத்த செக்ஷனோட இந்த அடுத்த எக்ஸசைஸ் வந்து 2.7. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் 1 by 1 அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.